திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, 4வர் துதி, 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 4வர் துதி நாமக்கல் மாவட்டம் பூசாரிப்பட்டியை சேர்ந்த சிவத்திரு பெருமாளையா அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமளிருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை சேர்ந்த சிவ திருமதி செண்பகவல்லி அம்மா ஞானப்பிரகாசம் அவர்கள் 12 திருமுறை ஆசிரியர் துதி படிப்பாங்க. வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடலையும் வணங்குகிறேன். 12 திருமுறையில அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், உன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு வட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம். நன்றி ஐயா. கூப்பிடுமா. திருக்கதவும் அடைதல். திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க சாமி வாங்க. அருட்பெரு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, திருக்கலைஞான கன்றும் அரகம் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, தெற்கன
ஞானக் கன்றும் அரகம் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் மேலப்புலம்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு சங்கரையா அவர்கள் திருக்கதவம் திறத்தல். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருக்கோவில் திறத்தல். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரட்டாதே. திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம். சிவபெருமான் சிவசிவம். திருச்சிற்றம்பலம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி சின்ன காஞ்சிபுரத்தை சேர்ந்த சிவத்திருமதி காந்திமதி அம்மா அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி சிவபெருமான. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே நாம் எல்லாம் சிகாரம் என்கிற சைவநெறி பாடசாலையின் மூலம் இந்த திருமந்திரம் என்கிற ஒரு அற்புதமான நூலை திருமூல நாயனார் இயற்றிய இந்த திருமந்திரம் என்கிற நூலை ஒவ்வொரு நாளும் ஒரு பாடலாக நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த வாய்ப்பினை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நம்முடைய அகையிருளை வாழ்நாளில் அந்தகார இருள் என்று சொல்லக்கூடிய முதல் மலமாகிய ஆணவத்தையும், பிறகு அதற்கு துணையாக வந்த கண்மத்தையும், அதற்கு துணையாக வந்த மாயையும், இது மூன்றும் நம்மை இறைவனிடந்து பிரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த அந்தகார இருளை யாரெல்லாம் நம் வாழ்க்கையில் போக்கினார்களோ, நம்மை செம்மை நெறியில் வழிநடத்தினார்களோ, சைவ நெறிக்கு அழைத்து வந்தார்களோ, அவர்களை எல்லோருடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலை வணங்கி நம்முடைய உடல் பொருள் ஆவியை குருநாதராக வந்த அந்த நம்முடைய அகையிருளை நீக்கிய அந்த குருநாதர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவியை சமர்ப்பிக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி அறிதல்னா நம்ம அந்த இருளில் இருந்து மீட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்க ஆசிரியராக இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், எந்த உறவு முறையா இருக்கலாம், இல்லை வழிபோக்கராக கூட இருக்கலாம், ஒரு கைகாட்டியா இருக்கலாம், ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். ஆக மொத்தம் எப்படியோ நம்ம வாழ்க்கையை திசை திருப்பிட்டாங்க. திருவடியை காட்டுறதுக்கு ஒரு வழி அமைச்சு கொடுத்தாங்க இல்லையா. திருவடினா எதுன்னு தெரியாம கோயில் கோயிலா அலைஞ்சி, என்னன்னு தெரியாம அலைஞ்சி ஓஞ்சி
அந்த சாக கடந்த நம்மள ஒரு பக்குவப்படுத்தி சரியான எல்லை கொண்டாந்து, இதுதான் சிவபெருமானுடைய இருப்பிடம், இதுதான் சிவபெருமானுடைய திருவடின்ற ஒரு எல்லைக்கு கொண்டாந்து, நம்மையெல்லாம் ஒரு பொருட்டா நாய் சிவிகை ஏற்றுவித்த அந்த மேலான குருநாதருக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவியை சமர்ப்பிக்கிறோம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். காரணம் என்னன்னா, நம்ம வளர்ந்து வந்த பாதையும், கடந்து வந்த பாதையும், நம்ம ஏறி வந்த ஏணியையும், நம்ம தப்பி தவறி அந்த மாயா சமுத்திரத்துல பிடிச்சிட்டு வந்த அந்த தோணியையும் நம்ம கைவிடக்கூடாது. நன்றியை மறக்கக்கூடாது. குருவருள் இருந்தா தான் திருவருள் பெற முடியும். அந்த குருவருள 2 பேரும் ஒண்ணுதான். குருவருளும், திருவருளும் ஒண்ணுதான். இருந்தாலும் குருன்னு ஒருத்தர் வந்தா தான் நமக்கு அந்த வெளிச்சம்னு ஒண்ணு கிடைக்கும். எப்படி அம்மா கைய புடிச்சு நடக்கிற குழந்தை தத்தி தத்தி நடக்குதோ, அது மாரி வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய இந்த சூறாவளியில குருநாதருடைய கைய பிடிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? எதையுமே எதிர்கொள்ள முடியும். சரியா? இன்னொரு கூத்து என்னன்னா, குருநாதரே தந்தையா மாறிடுவாரு. குருநாதரே தாயா மாறிடுவார். குருநாதரே ஒரு சுற்றமா மாறிடுவார். குருநாதரே தகப்பனா மாறிடுவாரு. குருநாதரே கணவனா மாறுவார். எந்த ஸ்தானத்துல வேணாலும் குருவால மாற முடியும். ஏன்னா, அவர் மேலான பதம் அடைஞ்சவர். அந்த குரு பதம்ன்றது சாதாரண பதம் கிடையாது. குருபரனாய் வந்து அவனியில் வந்து என்ன பண்றாரு? நம்ம ரட்சிக்க வராரு. அப்ப எந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் குரு தெரிவார். ஆமா. எந்த உறவுலயும் அவர்தான் இருப்பார். ஆணாவும் இருப்பார், பெண்ணாவும் அழியா ஆக அதுதான் அந்த குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மஸ்ரீ குருவே நமக அப்படின்ற மந்திரம் சொல்றது அதான். அதுதான் சகலமா இருக்குது. அதான் எல்லாத்துக்கும் பொறுப்பா இருக்குது. அதனால குருநாதர் இல்லாம எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட குருநாதரா வந்தவங்க தான் முதல் உபதேசம் அம்பாளுக்கு குடுக்கிறார் சிவபெருமான். தன் மனைவிக்கு சுட்டி காமிக்கிறார். மனைவிக்கே சுட்டி காமிக்கிறார். அப்படி 2 பேருக்கும் சுட்டி காமிச்ச பிறகு தன்னை சுமக்கிற நந்தி எம்பெருமான், கையிலை காப்பாற்றுற நந்தி எம்பெருமானுக்கு சுட்டி காமிக்கிறார். அப்புறம் சனகாதி முனிவர்களுக்கு சுட்டி காமிக்கிறார். இப்படி சுட்டி காமிச்சாதான் எந்த ஒரு வித்தையும் நம்ம கத்துக்க முடியும். ஒரு வித்தையை நம்ம கத்துக்கணும்னா குருநாதர் இல்லாம கத்துக்க முடியாது. அப்படி கத்துக்கினா அது முறையாவும் இருக்காது. தெளியணும். நமக்கு அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு திருமுறையோ, ஒரு சித்தாந்தமோ, ஒரு வேதாந்தமோ, யாராவது ஒருவருடைய பெரியும் கைய பிடிச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்? மேல வரணும். அப்படி தானா நீங்க உணர்ந்தீங்கன்னா, அந்த திருவருளுக்கு நன்றி சொல்லுங்க. ஓதாத உணர்ற பக்குவம் நமக்கு வராது அவ்வளவு சீக்கிரம். இறைவனுக்கு மட்டும்தான் அந்த ஓதாத உணரக்கூடிய ஆற்றல் உள்ளவன்னு சொல்லுவாங்க. ஓதி தான் பெறணும்னு அவசியம் இல்ல சாமி. சாமிக்கு வேதம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. சாமிக்கு தவம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்ப யார் பொருட்டு அவர் உட்கார்ந்திருக்கிறாரு? எல்லாம் கேட்பாங்க. உங்க சிவபெருமான் யார் பொருட்டு உட்கார்ந்திருக்கிறாரு? நம் பொருட்டு உட்கார்ந்திருக்கிறாரு. இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக, இந்த உலக இயற்கையில தவம்னா என்னன்னு தெரியாம போயிடக்கூடாதுன்றதுக்காக, அவர் தவசீலியா உட்கார்ந்திருக்கிறாரு. அப்ப எல்லாம் கேட்பாங்க. உங்க ஆளு யாருக்காக உட்கார்ந்திருக்கிறாருன்னு கேட்பான். எங்க ஆளு யாருக்காக உட்கார்ந்திரல, நமக்காக உட்கார்ந்திருக்கிறார். எதுக்காக வந்திருக்கார்? நமக்காக உட்கார்ந்திருக்கிறார். நம்ம ரட்சிக்கிறதுக்காக, இந்த உலக இயற்கை என்னன்னு தெரிக்கணுன்றதுக்காக தான் சாமி என்ன பண்ணியிருக்காரு? அவரு தவத்துல உட்கார்ந்து காமிக்கிறார். இதுதான் அந்த ரகசியம், தாத்பரியம். அவரு யாருக்காகவும் அவருக்கு என்ன நோக்கம் இருக்க போகுது? அவரு என்ன அட்டமா சித்தி அடைய போறாரு? அவருக்கு ஒண்ணும் தேவையில்ல. அவரு நிமித்தக்காரன். எதுவுமே இல்லாம ஒரு க்ஷணத்துல அழிக்க முடியும். 14 லோகத்தையும் அழிக்க முடியும். அதனால அவரு இல்லாம எதுவுமே இல்ல. அவரு எதுக்காகன்னா, ஒவ்வொன்னும் வாழ்ந்து காமிக்கிறார். அதான் திருச்சாழலோ பதிகிறது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இந்த உலக இயற்கை தெரியாம போயிடக்கூடாதுன்றதுக்காக, சாமி என்ன பண்றாராம்? நமக்கு தவம் சொல்லித் தர்றாராம். தவம் சொல்லித் தர்றார். அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வாழ்ந்து இருந்து காமிக்கிறதுனால, சாமி வந்து கல்லால் மரத்தின் கீழ வந்திருக்கிறார் சிவபெருமானு. திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ப அந்த திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல குரு வணக்கம். அந்த குரு வணக்கம் முக்கியம்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஆமா. குரு சரணடைஞ்சோம்னா, அவர் திருவடி கொண்டு வந்து சேர்த்துருவார். இப்ப நம்ம திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல 11வது பகுதியில் இருக்கக்கூடிய அட்டமா சித்தின்ற கீழே இவ்வளவு பாடல் இருக்கு. பொதுவா அட்டமா சித்தி அடைஞ்ச உடனே என்னென்ன சித்திகள்னு சொன்னாரு. அதனுடைய பலன்கள்லாம் பார்த்துட்டோம். ஆனா, அது ஒவ்வொன்னும் டீப்பா விளக்குறார். பிராணன் எவ்வளவு அவசியம்னு சொன்னாரு. அந்த பிராணனுக்கு அப்புறம் 17வது பாடல் நீங்க நம்ம சிந்திச்சிருக்கணும். இதுல குறிப்பா கடைசி இறுதி காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த இறுதி காற்றுன்னு சொல்லக்கூடிய தனஞ்சயன் 9 வாயுவோடு சேர்ந்து அந்த காற்று தனஞ்சயன் என்ன செய்யுதுன்றத கடந்த ஒரு 3 பாடல்லாம் சிந்திச்சுட்டு வந்தோம். இன்னும் அவர் தனஞ்சயனை விடல. இன்னைக்கும் நம்ம பாடல் படிச்சிடலாம். கண்ணில் வியாதி ரோகம் தனஞ்சயன், கண்ணில் எவ்வானிகள் காசமவனல்லன், கண்ணில் வியாதி ரோகம் தனஞ்சயன், கண்ணில் இவ்வானிகள் காசமவனல்லன், கண்ணினில் கூர்மன் கலந்திலனாதலால், கண்ணினில் சோதி கலந்ததும் இல்லையே, கண்ணினில் கூர்மன் கலந்திலனாதலால், கண்ணினில் சோதி கலந்ததும் இல்லையே. இனி பதமா பார்த்துருவோம். ஒவ்வொரு சொற்பதமா பார்த்தோம். கண்ணில் வியாதி ரோகம் தனஞ்சயன், கண்ணில் வியாதி ரோகம் தனஞ்சயன், கண்ணில் இவ்வாணிகள் காசமவனல்லன், கண்ணினில் கூர்மன் கலந்திலனாதலார், கண்ணினில் சோதி கலந்ததும் இல்லையே. இப்போ இந்த கொண்டான பொழிப்புரைய தர்மயாதனை என்ன சொல்றான்னு பார்த்துடலாம். சிவபெருமான் பொழிப்புரை. வீங்கும் வியாதிகள் கண்ணில் மருவியே என்றதனால் கண் அமைவதற்கு தனஞ்சயனே காரணம் போலும் என மயங்கற்க. கண்ணுல வரக்கூடிய வியாதிகள் கண்ணில் மருவியே என்பதனால் கண் அமைவதற்கு தனஞ்சயனே காரணம் போலும் என மயங்கற்க. கண்ணில் உளவாகும் நோய்களுக்கு மட்டுமே தனஞ்சயனது செம்மையின்மை காரணமாகும். கண்ணில் பொருந்தியுள்ள நரம்புகளின் செயல்பாட்டிற்கும் அச்செயல்பாட்டினால் அமையும் கண்ணொலிக்கும் தனஞ்சயன் காரணம் என்று, அவற்றுக்கு கூர்மன் என்னும் வாயுவே காரணம். அவற்றிற்கு கூர்மன் என்னும் வாயுவே காரணம். இதுதான் பொழிப்புரை. ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டாங்க. தனஞ்சயன் மட்டும் காரணம் இல்ல. கண்ணுல ஒரு வியாதி, கண்ணில் ஒரு வலி இருந்தால் கனவு வருமா? எவ்வளவு ஒரு முக்கியம் கண்ணு. கண்ணில் வியாதி ரோகம் தனஞ்சயன், கண்ணினில் வாணிகள் காசமவன் அல்லன், கண்ணினில் கூர்மன் கலந்திலனாதலார், கண்ணினில் சோதி கலந்ததும் இல்லையே. கண்ணு 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 மொத்தம் 4 வரையும் கண்ணு தான் ஆரம்பிக்குது. என் கண்ணே என் மணியேன்னு ஆரம்பிக்கிறேன் இல்லையா? அப்போ இந்த உடம்புக்கு இந்த கண்ணு எவ்வளவு பெரிய முக்கியன்றது பாருங்க. அதனாலதான் ரொம்ப கருத்தோட அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த உறுப்புகள்ல எடுத்து சொல்றாரு. படிக்காதவங்களுக்கு கண்ணு 2 பொண்ணுன்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அப்ப யாருக்கு கண்ணுன்னா, இந்த அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை உடையவங்களுக்கு தான் கண்ணு, மற்றவங்களுக்கு எல்லாம் பொண்ணு. ஆமா, யாரு உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கண்ணு, மற்றவங்களுக்கு அது கண்ணு கிடையாது, அது பொண்ணுன்னு சொல்லுவாரு. சரி, இப்ப அது வள்ளுவர் கணக்கு. நம்ம இப்ப போவோம். பொதுவா நம்ம இது வரைக்கும் தனஞ்சயன்ற வாயு பார்த்தோம் இல்லையா? இதுக்கு மொத்தம் 10 வாயுக்கள் இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. அது திரும்பி ஞாபகப்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரு வகுப்பு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்போ முதல்ல உள் வாங்குறது எதுன்னா பிராணன். இதனை உயிர்காற்றுன்னு இதுக்கு பேரு. இந்த பிராணனை பானம் பண்ற ஒரு கலை இருக்குன்னு சொன்னேன். அதாவது பிராணபானன். நீங்க எல்லாம் பிராணபானனா மாறணும். பிராணபானனா மாறினாதான் இந்த நோயெல்லாம் நீங்க வெல்ல முடியும். நோயை வெல்றதுக்கு காற்று ரொம்ப முக்கியம். இந்த காற்றை பிடிக்கும் கணக்கை நீங்க எல்லாரும் கத்துக்கணும். அந்த கலையை ஒருத்தர் விடாம எல்லாருமே செஞ்சு நீங்க கத்துக்கணுன்றதுதான் அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
அது நிச்சயம் கூடுமானவரெல்லாம் மிக விரைவில் நாம் எல்லாம் சந்திக்கும் போது இந்த பிராணனை எப்படி எடுத்து சாப்பிடணும் அப்படின்ற கலையை நிச்சயம் கத்துக்கலாம். சரியா? பிராண பானம்னா நீங்க எல்லாரும் மாறணுன்றது அடியனுடைய விருப்பம். அது கூடுமானவரெல்லாம் நம்ம எப்படி அதை சாப்பிடணும். ஏன்னா வெறுமனே நாடி சுத்தி பண்றது மட்டும் பிராணாயாமம் கிடையாது. நாடி சுத்தின்னா ஒரு மூக்கு அடைச்சு பண்றதுனால என்னன்னா சுத்தி அடையும், அவ்வளவுதான். ஆனா திருப்தி அடைய முடியாது. எத்தனை வாட்டி உங்களால மூக்கு பிடிச்சு விட முடியும்? இயற்கையை உங்களால மாற்ற முடியுமா? அது தானாகவே கால் மாற்றி ஆடும். தானாகவே கால் மாற்றி ஆடும். இடக்கால் தூக்கி ஆடும். அதான் நடராஜருடைய இடக்கால் தூக்கி ஆடுறது. உடனே வலக்கால் தூக்கி மதுரையில ஆடும். வலது மூக்கு வழியா காற்று போறது. திடீர்னு திரு ஆலங்காட்டுக்கு போகும். ஊர்த்தவ கதி எடுக்கும். உள்ள போவோம். திடீர்னு அஜபா நடனம் நடத்தும். திருவாரூர் பெருமான் மாதிரி ஆடும். திருவாரூர் பெருமான் மாதிரி ஆடுறது எப்படி? தூங்கும்போது நடக்கிற கூத்து. இத்தனை ஆட்டமும் நம்ம உடம்பு தான். இப்படி மூக்குல கை வச்சுன்னா இடது பக்கம் காத்து வந்ததுன்னா நடராஜர் வந்து இடது பாதம் தூக்கி ஆடுறார். கால்னா காற்று. இது ஒரு விஞ்ஞானம். ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கணும்னு அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. நம்ம இன்னும் கணக்கு பண்ணல. சொன்னதுதான் சொல்றோம். யாராவது உட்காந்து கணக்கு பண்ணோமா? இன்னும் இல்ல. 21,600 முறை, 21,300 முறையா 600 முறையான்னு தெரியல. ஏன்னா அது அனுபவபூர்வமா உணர்ந்தா தான் தெரியும். 84 லட்சம் யோனி பேதம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு யாராவது கணக்கு பண்ணோமா? தெரியலையே. இன்னும் கண்ணுக்கு தெரியாத உயிர் எத்தனை இருக்குதோ அது போலதான் இந்த 21,600 முறை சாமி உள்ள வந்து போறாரு. அப்படி உள்ள வந்து போகும்போது எந்த காலை தூக்கி ஆடுறாரு அப்படின்னா, இடது மூக்கு வழியா தூக்கி ஆடுறதுக்கு பேரு இடக்கால் தூக்கி ஆடுறது. அதுக்கு இடகலைன்னு பேரு. அப்ப சிதம்பரம் நடராஜர் இது உலகம் உய்வதற்காக. அடுத்து எம்பெருமானுடைய திருவருளை பெற்று அம்பாள் ஆடுறதுக்கு பேரு அம்பாள், அதான் அம்பாளை ரட்சிக்கிறதுக்கு வலக்கால் தூக்கி ஆடுறார். இந்த மனசை ரட்சிக்கணும் இல்லையா? அப்ப அதை மாத்தி ஆடுவார். அப்ப வலது மூக்கு வழியா காத்து போகும். தொட்டு பார்த்தா தெரியும். இப்ப நீங்க மூச்சை விட்டு பாருங்க, எது பிரதானமா இருக்குன்னு பாருங்க. அப்படி பிரதானமா இருக்கிறது பாத்தீங்கன்னா இடக்காலா இருந்ததுன்னா அது சாமி சிதம்பரம் நடராஜர் ஆடுறாருன்னு அர்த்தம். வலது நாசியில போச்சுன்னா எம்பெருமான் சொக்கநாத பெருமான்கிட்ட இருக்கிற அந்த வெள்ளியம்பதி ஆடுறாருன்னு அர்த்தம். அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் கோயில் கட்டிருக்காங்க பாருங்க. அப்படி ரெண்டுத்துக்கும் பொதுவா வந்ததுன்னா அது வந்து சுழுமுனையில போகுதுன்னு அர்த்தம். அந்த சுழுமுனையில இல்லாம நேரா உள்முகமா உள்நாக்கு வழியா போகுதுன்னா அதுக்கு ஊர்த்தவ கதின்னு பேரு. அதுக்கு என்ன கதி? ஊர்த்தவ கதின்னு பேரு. இந்த மூச்சு அப்படியே உள்நாக்கு வழியா வெளியில மூக்கு வழியா போகாம மடைமாற்றம் செய்யப்பட்டு உள் வழியா போச்சுன்னா அதுக்கு ஊர்த்தவ தாண்டவம்னு பேரு. இந்த ஊர்த்தவ தாண்டவத்துக்கு துணையா காளி இருக்குது. ஆமா, போட்டி போடுது. என்ன போட்டி போடுதுன்னா, நீ மேல போயிட்டுன்னா கீழே ரட்சிக்கிறது யாருன்ற ஒரு பெரிய சண்டை வந்துடுது. யாரா இருக்கு? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். ஏன்னா இந்த காளி கழுத்துக்கு கீழே காளி, கழுத்துக்கு மேல தாண்டவம் இறைவன். அதான் நீலகண்டன்னு பேரு. இந்த நீலகண்டத்தை கடக்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியமே. சிவபெருமானுடைய திருவடியை நம்ம நோக்கமா வச்சுட்டோம்னா காளி நம்மளுக்கு ஒரு பொருட்டே இல்லை. திரு நீலகண்டம் நம்மளுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அதனால்தான் திரு நீலகண்டம். அப்போ இந்த சுவாசத்தின் மூலியமா இந்த மறைக்கிற ஆற்றலாக இருக்கக்கூடிய காளி, அங்கதான் மகேஸ்வரன் ஈசன் வேலை செய்யறார். அப்போ வந்து போறது இறைவன்ற அந்த அறிவு நமக்கு வருது இல்லையா? அந்த வந்த உடனே நாம இந்த ஊர்த்தவ தாண்டவம் ஆடுறது எப்படின்னா, மூக்கு வழியா சுவாசம் இருக்காது. அப்ப இடைகளையும் இருக்க, பிங்களையும் கிடையாது. சரிங்க, சிதம்பரம் பார்த்துட்டோம், மதுரை எம்பதியை பார்த்துட்டோம். அப்போ ஆர்வ பெருமான் எப்படி ஆடுறாருங்க? அவர் காலை உங்களால பார்க்க முடியாதுங்க. நீங்க போனீங்கன்னா தெரியும். ஆரூர் எத்தனை பேர் போனீங்களா? எம்பெருமானுடைய திருவடியை வந்து மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா அது அஜபா நடனம். சிதம்பரத்துல சபா நடனம், இது அசபா நடனம். இந்த சபையில ஆடுறத பார்க்க முடியாது. எம்பெருமான உணரத்தான் முடியும். அது நாராயணனோட சம்பந்தப்பட்டது. அதனாலதான் திருமாலுடைய நெஞ்சில ஆரூர் பெருமான் இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த படம் கூட நான் எடுத்து அவங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ கமலாம்பிகை மகாலட்சுமி வழிபடுகிறாள், நாராயணன் வழிபடுகிறான், அனுமன் வழிபடுகிறான். இப்படி வைணவத்து சம்பந்தப்பட்ட எல்லாரும் ஆரூர்ல அடிமைதான்.
ஆரூர் போனீங்கன்னா ஆரூர் அப்பனுக்கு எல்லாருமே அடிமைங்க. ஏன்னா அஜபா நடனத்துக்கு எல்லாருமே அடிமை. ஏன்னா இதைத்தான் நான் சொல்றேன். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் அவர் ஸ்லீப்பிங் டைம்? தூங்கும் போது யார் பொறுப்பு? தூங்கும் போது யார் பொறுப்பு? இந்த கேள்வி வருது இல்லையா? அவன் தான் ஆரூர் பெருமான். ஆரூரா 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 தியாகேசா தியாகேசா. ஏன் தியாகேசன் பேர் வந்தது தெரியுமா? எவ்வளவு பெரிய மண்ணாலும் அரசனா இருந்தாலும் நான்ன்றதை விட்ட உடனே யார் பொறுப்பு? தியாகேசன் தான் பொறுப்பு. பாருங்க, எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவி உள்ளவனா இருந்தாலும் தூங்கும் போது என்னவாயிடுறான்? அவ்வளவுதான். அப்போ அதுக்கு அஜபா நடனம்னு பேரு. அந்த அஜபா நடனத்தை விழிப்போட இருந்து கவனிக்கிறது நாராயணன். அதான் துயில் கொள்ளுதல். அவனால மட்டும்தான் அந்த ஆனந்தத்தை பார்க்க முடியுது. நாமளும் பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம்னா தூங்கும் போது விழிப்புணர்வோட தூங்கணும். சின்முத்திரையை பிடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா அந்த அஜபா நடனத்தை நீங்க கவனிக்கலாம். உங்களுக்கு அதாவது யார் ஒருவர் தான் தூங்குவதை தானே பார்க்கின்றாரோ அவரே அஜபா நடனத்தை கண்டவர். இதான் ரகசியம். அப்போ பிராணன் குறைஞ்சா என்னென்ன நோய் வரும்ன்றதை வரிசைப்படுத்திக்கிட்டு வர நம்ம திருமூல நாயனார் அதுல குறிப்பா தனஞ்சயனை பத்தி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இந்த பிராணன் நடத்துற இந்த கூத்தினுடைய விளக்கத்தை தான் கோவிலா நமக்கு படிச்சாங்கன்ற ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உண்மை என்னன்னு தெரியாமலே நீங்க கோயிலுக்கு போறதுக்கு ரொம்ப அபத்தம். இது ஒரு சயின்ஸ், இது ஒரு விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்துல மெய்ஞானத்தை கண்டவன் நம்ம தமிழன். அந்த தென்னாடு நமக்கு உரித்தான அந்த 276 74 874 தலங்கள்ல நமக்கே உரித்தான கண்டுபிடிப்புகள், நம்மளே கண்டுபிடிச்ச ஒரு பெரிய உன்னதமான ஒரு பெரிய கலை. எல்லாமே மேற்கத்திய உலகங்கள் எல்லாம் ராக்கெட் முதற்கொண்டு அணு முதற்கொண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. நாம மட்டும்தான் மெய்ஞானத்தை கண்டுபிடிச்சோம். இறைவனை கண்டுபிடிச்ச ஒரே நம்ம தான் அந்த லைசன்ஸ். அதனாலதான் இந்திய ஆன்மீக நாடாச்சு. கடவுளை வேற ஒரு ஆங்கிள் வேற ஒரு விதங்கள்ல தேடினாங்க. நாகரிகங்கள்ல உச்சது ரோமா இருக்கலாம், கிரீக்ஸா இருக்கலாம். ஆனா நாகரிகத்தின் தொட்டில் இந்தியா தான், பாரத பாரம்பரியம் தான். இதுதான் நாகரிகத்தின் தொட்டில். என்னங்க ஒற்றுமை இல்லை? என்ன இல்ல? ஒற்றுமை இல்லை. அப்போ இந்த பிராணனை எப்படி சாப்பிடணுன்ற கலையை கத்துக்கணும். அதுக்காகத்தான் இந்த இடகலை, பிங்கலை, அப்புறம் சுழுமுனை, ஊர்த்தவ தாண்டவம் இதெல்லாம் கோவிலா வச்சாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த அஜபா நடனத்துக்கு ஆரூர் பெருமான். ஆரூருக்கு போனீங்கன்னா அப்ப அந்த சைனித்து இருக்கிறவன் திருமால், அந்த திருமாலுடைய கோலம் அதுல இருக்கும். நீண்டு நெடிய மால் படுத்திருப்பான். அந்த மாலை அதான் மால்னா நம்ம மனம் துயில் கொள்ளுது இல்லையா? அப்ப மனம் துயில் கொள்ளும் போது ஆடுகிற ஆட்டத்துக்கு பேரு தான் என்னது? அஜபா நடனம். அந்த காலை நம்மளால பார்க்க முடியாது. இப்ப புரியுதா ஏன் ஆரூர் பெருமானுக்கு காலை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு? இப்போ உங்க மூக்கு வழியா கை வச்சீங்கன்னா இடதுல போதா வலதுல போதா உங்களுக்கு சொல்ல முடியுதுன்னு சொன்னா இந்த நடனத்தை உங்களால பார்க்க முடியும், ஆனா உணர முடியாது. உங்க கை வச்சு பார்க்க முடியும் சயின்ஸ்ல. ஆமா, இடது பக்கம் காற்று போதும் தெரியும். ஆனா நடத்துறது இறைவன் தான் அறிவு வரலையே. அவர்தான் வந்து போறான்ற உணர்ச்சி வரலையே. அந்த உணர்வு அந்த உலகத்துக்கு வந்துட்டாதான் உங்களுக்கு மாணிக்க வாசகர் மாதிரி அருளாளர்கள் மாதிரி பாட்டு வரும், தன்னாலே வரும். உங்க உடம்புக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள வந்து போறது இறைவன் தான் ஒரு மெய் உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய சாஸ்வதமான செயல் அது. நீங்க பிரசன்ட் டென்ஸ் வந்துட்டீங்க. ஆனா அந்த உணர்த்தவே இல்லையே சாமி. வந்து போறதை காமிக்காம ஏதோ இன்ஜின் மாதிரில நம்மள வச்சிருக்கிறாரு. நான் என்ற அகந்தையிலையும், தான் என்ற மயக்கத்திலையும், தான் என்ற ஒரு செல்வ மயக்கத்திலையும், இப்படி தான் மயக்கம், இந்த மூணு ஆணவம் கண்மம் மாயை மறைச்சல்ல வச்சிருக்குது. அப்ப உள்ள இருக்கிற இறைவனை நம்ம அறிஞ்சுக்க முடியாம இல்ல தவிக்கிறோம். அப்போ எவ்வளவு ஞானிகள் எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுதான் இத்தனை கோயிலும் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? இப்படி உணர்ந்து 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 கண்டுபிடிச்சதுதான் அவருடைய விளைவுதான் என்னது? இந்த திருக்கோயில்கள்.
இப்படி திருக்கோயில்களை உணர்ந்து என்னைக்காவது உணர்ந்துக்க மாட்டோமா அப்படின்றதுக்காக தான் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இத்தனை கோயில்களும். சரி, இப்ப இந்த புராணனுடைய அளவு பார்த்துட்டோம். இந்த புராணம் கடைசியில் தனஞ்சயனா முடியுதுன்னு பார்த்தா இப்போ என்ன சொல்ல வர்றாருன்றதை மீண்டும் ஒரு முறை சிந்திச்சிருவோம். அதுக்கு முன்னாடி இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ள நடக்கிற மிகப்பெரிய கூத்து, அதுதான் ஆரூர் பெருமான் தூங்கும்போது இருக்கிற நிலைமை தான் ஆரூர் பெருமான். அஜபா நடனம். எல்லா உயிரும் கண்டிப்பா 6 மாசம் தூங்குது. ஒரு வருஷத்துல 6 மாசம் விழிச்சிருக்குது. ஆனால்தான் கோவிந்தராஜ பெருமாளை முன்னாடி வச்சுட்டாங்க. எங்க வச்சுட்டாங்க? அசத்து. இது சத்து. சத்துன்னா உயிரோட இருக்கிறது. அசத்துனா கிடத்தல், சயனித்தல். அசத்தையும் சத்தையும் சேர்ந்து உடம்ப வச்சிடுறாரு சாமி. இந்த உலகத்தை அசத்து இல்லாம பண்ண முடியாது, சத்து இல்லாம பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் சேர்த்தான். இந்த அமிர்தமும் விஷமும் கலந்ததுதான் இந்த உலகம். அமிர்தமும் விஷமும் கலந்ததுதான் இந்த உலகம். ஏன்னா ஒரு படைப்புக்கு ரெண்டுமே தேவைப்படுது. ஒரு படைப்புக்கு ரெண்டுமே தேவைப்படுது. அதனாலதான் நேர் எதிரா இருக்கிற இருளுக்கும் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு. சாமி ஒளிமயமா இருந்தாலும் அதுக்கு நேர் எதிரா இருக்கிற இருளுக்கும் சாமி என்ன பண்றாரு? அந்த மறைப்பாற்றல வச்சு, திரோதான சக்தியை வச்சு மறைக்கிறார். சரி, அப்ப எல்லா வியாதிக்கும் காரணம் என்னன்னா பிராணன் பற்றாக்குறை. அந்த பிராணனை எப்படி சாப்பிடணும் அப்படின்ற கலையை தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நம்ம நேர்ல சந்திக்கும் போது எப்படி சாப்பிடணுன்ற கலையை கத்துக்கலாம். அதுக்கு ஒரு வேலையும் இல்லை. அதுக்கு ஒரு வேலையும் இல்லை. பஞ்சமா பாதகம் செய்ய மாட்டேன். யாருடைய உடம்புக்கும் மனசுக்கும் உயிருக்கும் நான் தீங்கு அளிக்க மாட்டேன். கணவன் மனைவியா இருந்தா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அந்த பிராணாயாமத்தை, உத்தம பிராணாயாமத்தை வாங்கிக்கணும். அதான் வர திருவடி தீட்சை மாதிரி. அடியனுக்கு இந்த நாய்க்கு சிவானந்த பரமஹம்சர் கொடுத்தாரு. அந்த கலையை நிச்சயம் நான் எல்லாருக்கும் சொல்லித்தரதுக்கு தயாரா இருக்கிறேன். ஏன்னா உன்னதமானவர்களுக்கு இந்த கலை போய் சேரணும். அந்த நாசியின் வழியா சுவாசம் போறது தடைபடணும். உள்நாக்கு வழியா ஊர்த்தவ தாண்டவத்தை நீங்க எல்லாம் பார்க்கணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செஞ்ச யோகத்தை நீங்க கத்துக்கணும். சேரமான் பெருமான் செஞ்ச அந்த வாசி யோகத்தை நீங்க செய்யணும். குதிரை மேல ஏறி போனார் இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏறி போனார். அந்த யானை, அது என்ன யானை? ஓங்காரம் என்கிற யானையில் ஏறி போனார். சேரமான் பெருமான் போனார் இல்லையா? அது என்ன குதிரை? வாசி என்கிற குதிரையில் ஏறி சென்றார். இவங்க 2 பேரும் ஊர் போய் சேரத்துக்கு முன்னாடி ஒரு நாயன்மாருக்கு கபாலத்தை திறந்து போனார் இல்லையா? அவர் என்ன யோகத்தை பயின்றார்? அவர் தான் இந்த தனஞ்சயனை பயன்படுத்தினார். தனஞ்சயனுக்கும் அந்த நாயன்மாருக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா கபாலத்தின் வழியாக சென்றார் கைலாயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர்கள் முந்துவதற்கு முன்பதாக அவர்கள் கைலாயத்திற்கு செல்கிறார் என்று சொன்னால் அவர் பிராணாயாமம் தெரிஞ்சவராக இருக்க வேண்டும். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி நிலையை கடந்தவராக இருக்க வேண்டும். அந்த சமாதி நிலையில அட்டமா சித்தியை கடந்தவராக இருக்க வேண்டும். அதனால்தான் அவர் முன்கூட்டி தெரிஞ்சு போச்சு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்திற்கு யானை மீது செல்ல இருக்கின்றார் என்ற ரகசியம் புரிஞ்சதுனால அவர்கள் செல்வதற்கு முன்பதாக தன் தவத்தின் மூலமாக மூலாதாரம், சுவாதித்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி இதையெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்கவே இல்லை. அவரு பூர்வ மத்தியம், சதாசிவம் அதையெல்லாம் கூட பொருட்டா மதிக்கல. திறந்த சகசிராரத்தை. இனி போதும், இவர்கள் இல்லாத உலகத்தில் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு திறந்தார். கபாலத்தை முடிச்சார். கைலாயத்துக்கு பயணத்தை முடிச்சார். அப்போ அவர் செஞ்சது என்னது? இப்படிதான் ஒரு மனிதர் இருக்கணும். இப்படிதான் ஒரு மனிதன் இருக்கணும். இயமம் இருக்கணும், நியமம் இருக்கணும், ஆசனம் இருக்கணும், பிராணாயாமம் இருக்கணும், பிரத்யாகாரம் இருக்கணும், தாரணை இருக்கணும், தியானம் இருக்கணும், சமாதி இருக்கணும். இதெல்லாம் பெருசா நினைக்காதீங்க. இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. எப்ப நீங்க சிவபெருமானுக்கு ஆட்பட்டீங்களோ அப்பவே நீங்க ஏமத்துக்கு வந்துட்டீங்க. எப்ப நீங்க அவனுக்கு துணை செஞ்சீங்க, அவனுக்கு பூஜை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்பவே நீங்க நியமத்துக்கு வந்துட்டீங்க. எப்போ அவனுக்காக காத்திருக்கீங்களோ அப்பவே நீங்க ஆசனத்துக்கு வந்துட்டீங்க. எப்போ அவன் மூச்சா இருக்கிறான்னு தெரிஞ்சீங்களோ அப்பவே நீங்க பிராணாயாமத்தை தெரிஞ்சுக்கினீங்க. எப்போ அவன் தான் மூச்சுன்னு புரிஞ்சு போச்சு அப்பவே நீங்க அவனை சாப்பிட ஆரம்பிச்சீங்களோ அதே பிரத்யாகாரத்துக்கு வந்துட்டீங்க. எப்போ நீங்க அவனையே சாப்பிட ஆரம்பிச்சீங்களோ அப்பவே உங்களுக்கு தாரணை, அதாவது ஒழுக்கம் கிடைச்சிருச்சு. அதாவது ஒழுகுதல், அவனை பிடிச்சிட்டீங்க. அப்போ தாரணையை பிடிச்ச நீங்க உங்களுக்கு தியானம் கிடைச்சிருச்சு. யார தியானம் பண்றீங்க? சிவபெருமான தியானம் பண்றீங்க. கண்டவனும் பண்ணல. எவன் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறானோ அவனை தியானம் பண்ணிட்டீங்க. அப்போ தியானம் பண்ணனுடைய விளைவு உங்களுக்கு என்ன கிடைச்சது? சம ஆதி கிடைச்சது. யாரு கொடுத்தது? யார் கொடுத்தது? இறைவன் கொடுக்கிறாரு. யாரு? ஆதியோடு சமமா உங்களை வைக்கிறாரு. ஏன்னா நீ தவம் பண்ணிருக்கிற,
அது நீ யாரா இருந்தா, நீ என்ன ஜாதியா இருந்தா எனக்கு என்ன? ஆக மொத்தம் தவம் பண்ணிருக்க, நீ வந்துட்ட, அந்த எல்லைக்கு வந்துட்ட. அதனால சமமே உனக்கு ஆதி கொடுக்குறாரு, ஆதியே உனக்கு கொடுக்குறாரு, சமம் ஆதி, சமாதி. அப்படி சம ஆதி ஆயிட்ட, யாரு கூட? இறைவனோட சேர்ந்து இரண்டரை அந்த சமாதி நிலைக்கு வந்துட்ட. வந்த பிறகு என்ன கொடுக்குறாரு சாமி? அட்டமா சித்தி தர்றாரு. அட்டமா சித்தி கொடுத்தாலும் நம்ம மயங்கரமா இல்ல. நல்ல அடியார் என்ன பண்ண மாட்டாங்க, அட்டமா சித்தியே வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தலைப்பு தான் நம்ம பார்த்துன்னு வரோம். அந்த தலைப்பு தான் இப்ப நம்ம பார்த்துன்னு வரோம். அட்டமா சித்திக்குள்ள இருக்க அந்த அந்த அட்டமா சித்தி கூட விரும்ப மாட்டாங்க. யாரு? அடியார் பெருமக்கள். அப்படி இப்படி இத்தனை எல்லையெல்லாம் கடந்து ஒரு அடியார் வந்து இவ்வளோ தன்மை அடைஞ்சு, அதுக்கப்புறம் அந்த அந்த இறுதி காற்று என்று சொல்லக்கூடிய தனஞ்சயனை பயன்படுத்தி அற்புதமா கபாலத்தை திறந்து சரியாக அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்று சேருவதற்கு முன்பதாகவும், சேரமான் பெருமான் சென்று சேருவதற்கு முன்பதாக ஒரு அற்புதமான ஒரு யோகி ஒரு முன்னுமே கைலாயத்திற்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் தவம். அதான் தவம். நம்முடைய இருப்பும் அப்படித்தான் இருக்கணும். நம்ம செத்துட்டேன்னு சொல்லக்கூடாது யாரும். சிகாரத்துக்கு வர்றவங்கள செத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. சத்து போயிடுச்சுங்க, அவனை தூக்கி போடுங்க, எப்ப எடுக்க போறீங்க பாடி, எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. எப்படி? சிகாரத்துக்கு வர்றவங்களுக்கு, உண்மை தெரிஞ்சவங்களுக்கு, திருவடி ஞானம் பெற்றவர்களுக்கு, திருவடி ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு, பிராணம்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு சாவு வரக்கூடாது. சாவு வரக்கூடாது. சாகாம இருக்கிற கலையை நீங்க நிச்சயம் கத்துக்கணும். செத்துட்டாங்க ஆள் சொல்லி அனுப்புங்கன்ற அந்த வார்த்தை நமக்கு வரக்கூடாது. நமக்கு வரக்கூடாது. குறிப்பா எழுதிக்குங்க. அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கு உத்தமமாக திருவடி தெரிஞ்சவர்கள், திருவடி தெரியாதவங்க பத்தில அவங்க செத்துட்டாங்க, அவ்வளவுதான். அவன் எவ்வளவு பெரிய ஆச்சாரமா இருந்தாலும் சரி, திருவடி தெரிஞ்சுக்கணும்னா அது அபத்தம் தான். நல்லவனா கூட இரு, ஆனா நீ மத்தவங்களுக்கு உழைச்சிருக்கிற, பட் உனக்காக நீ என்ன செஞ்ச? உன் ஜீவனுக்காக நீ என்ன செஞ்ச? கேள்வி வருதா இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? நீ பரோபகாரியா கூட இரு, ஆனா உன் ஜீவனுக்கு நீ கிடைத்தலையே, சாமி சிரிக்க மாட்டாரு. சொந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ணிட்டு எந்த கோயில்ல போய் நீ பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன் உனக்கு வியாதி வருது? உனக்குள்ள இருக்கிற இறைவனை நீ கவனிக்கல, அவ்வளவுதான். உனக்குள்ள இருக்கிற பிராணனை நீ கவனிக்கல, அவ்வளவுதான். உனக்குள்ள இருக்கிற தனஞ்சயனை நீ கவனிக்கல. இப்படிதான் இந்த பாடல் சொல்ல வருது. அப்போ சொந்த ஈஸ்வரனுக்கு சொந்த உயிருக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க எந்த கோயிலுக்கு போய் என்ன பாடி என்ன பிரயோஜனம்? அப்ப உள்ள இருக்கிற இறைவனை முதல்ல கவனிக்கணும். அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, நீ அதுவாகவே இருக்கிறாய், நீ அதுவாகவே இருக்கிறாய். அப்ப உன்னை கவனிக்காம நீங்க எதை கவனிக்க போற? உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்ப இந்த உடம்புல இருக்கிற உயிரை நம்ம நேசிச்சு அதை அன்பா நடத்தி அதை தக்க வச்சு அதுக்கு உண்டானதை செஞ்சு அதுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை போற்றி பாதுகாத்து அதை சோறு இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லிட்டு இந்த உடம்பை நீங்க என்னைக்கு நேசிக்கிறீங்களோ அன்னைக்குதான் வந்து உங்க மேல ஒரு மரியாதை ஏற்படும். எப்ப உங்களுக்கே உங்க மேல மரியாதை வருதோ, எப்ப உங்களுக்கே உங்க மேல மரியாதை வருதோ அன்னைக்குதான் சுற்றத்தாரிடம் வந்து மரியாதை கிடைக்கும். அது வரைக்கும் ஒரு நாய் கூட உங்களுக்கு சீண்டாது. எழுதி வச்சுக்கோங்க. எப்போ உங்களுடைய சொந்த ஜீவனை மதிக்கிறீங்களோ, எப்போ உங்களுக்குள்ள இருக்கிற சிவபெருமானை நீங்க தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களோ, எப்போ கண்ணீர் மல்க அவனு, அப்பா கருவுற்ற நாள் முதலா எனக்குள்ள இருக்கிறியாப்பா, தெரியாம நான் அலறிட்டேனே, ஓடிட்டேனே, ஊர் ஊரா தேனே சாமி, இந்த நாயை போகாத இடம் இல்ல சாமி, போகாத கோயில் இல்ல, என் புத்தியில உரைக்கலையே சாமி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எப்போ பூர்வ மத்தியத்துக்கு வந்தீங்களோ அன்னைக்கே நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அன்றுதான் ரீபர்த், அன்னைக்குதான் பெரிய மாறுதல் ஏற்பட்டு, அன்னைக்குதான் நீங்க உங்களை உணர்ந்த நாள், திருவடியை தெரிந்து கொண்ட நாள், அன்னைக்குதான் மறுபடியும் உலகத்துல உங்களுக்கு ஞானம் பெற்ற நாள். அந்த நாள் தான் உங்களுக்கு சாமி கொடுத்த நாள், சாமியை தெரிஞ்சு கொண்ட நாள். அன்று முதல் நீங்க என்ன பண்றீங்க? அவனுக்கு ஆட்படுறீங்க, அவனுக்கு ஆட்படுறீங்க இல்லையா? அதனால சாமி உங்களுக்கு ஒரு பெரிய கலையை, சாகாத கலையை தரார். அந்த சாகாத கலையை அடைஞ்ச அந்த திருவடியை அடைஞ்சவங்களுக்கு சாவு வராது. அதனால நம்ம சாவு லிஸ்ட்ல வரமாட்டோம், எம்எல் லிஸ்ட்ல நம்ம வரமாட்டோம், சாமி லிஸ்ட்ல இருப்போம், நம்ம தூதர்கள் லிஸ்ட்ல நம்ம இருப்போம். சரியா? அதனால இங்க வர்றவங்க எல்லாருமே சிவகணங்கள் தான், சைவ நெறியை கைக்கொள்ற மிகப்பெரிய உத்தமர்கள் தான்.
அதனால நமக்கு வந்து சாவு வராது. நமக்கு வந்து சொல்லிடுவாங்க. முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு இப்படி ஆக போகுது. நீங்க வந்து இப்படி வந்து சேருங்கன்னு நமக்கெல்லாம் சொல்லிடுவாங்க. ஏன்னா தவம் பண்றீங்கல்ல. திருவடியில தியானம் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் உண்மை தெரியுங்க. என்னைக்கு, தேதி, என்ன டேட்ன்ற ரகசியங்கள்லாம் கூட தெரிஞ்சு போயிடும். சாமி எப்போ நம்மள கூப்பிட்டுக்க போறாருன்ற ரகசியம் கூட நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் தவத்துல உட்காருங்க. சரியா? அப்படிப்பட்டவங்க தான் திருவடி ஞானம் பெற்றவர்களே தவிர, மத்தவங்கள பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. திருவடியை பெறாதவங்க சிவனடியாரே கிடையாது. திருவடியை பெறவங்க சிவனடியாரே கிடையாது. சிவன் அடியை தெரியாத அவன் என்னதான் பிரயோஜனம்? எங்க பாடி என்ன பிரயோஜனம்? கண்டவன பாடி என்ன பிரயோஜனம்? கொண்டவன பாடலையே. கண்டவன பாடி என்ன பிரயோஜனம்? கொண்டவன பாடலையே. தன்னை கொண்டிருக்கக்கூடிய உடையவராக இருக்கக்கூடிய உடையவனை பாடாம நீ யார பாடி என்ன பிரயோஜனம்? இதுதான் ரகசியம். சரி. இப்ப இந்த பிராணன் இல்லன்னா என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாரி இந்த தனஞ்சயன் இல்லன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாரி இன்னைக்கு கூர்மன பத்தி கொஞ்சமா எடுத்து சொல்றாரு. அது என்னன்னு பார்ப்போம். கண்ணில் வியாதி ரோகம் தனஞ்சயன். கண்ணுல நோய் வந்தா அதுக்கு தனஞ்சயன் தான் பொறுப்பு அப்படின்னு நினைச்சிருந்தோம். இல்ல. கண்ணினில் வாணிகள் காசம் அவனல்லன். அப்படி நோய் வந்தா அவன் பொறுப்பு கிடையாது. கண்ணினில் கூர்மன் கலந்தினல் நாதலால் கண்ணினில் சோதி கலந்ததும் இல்லையே. கண்ணில் என்ன நோய் வருது? புரை வருது. கண் புரை. அப்புறம் கண்ணு மங்குறது, ஒளி இழந்து போறது. கண்ணுல வரக்கூடிய நோய் எல்லாமே இருக்கு இல்லையா? அது எல்லாமே சரிங்க. அதுக்கு பொறுப்பு வந்து இந்த கூர்மன்ற வாயு தான். தனஞ்சயனை பத்தி பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல சொல்றாரு. அப்ப கூர்மன் அந்த கண்ணுக்கு உண்டான நரம்ப கூர்மன்றவன் ஆட்சி செய்யறான். அந்த கண் ஒளிக்கு காரணமே அவன்தான். இது மாணிக்கவாசகர் அந்த அவருடைய மாணிக்கவாசகனார் என்ற பொழிப்புரையில் என்ன சொல்றாருன்றது ஒரு முறை படிச்சிடலாம். கண்ணில் எண்ணி பார்த்தால் தனஞ்சயன் மாறினால் ரோகம் நோய்கள் பல உண்டாகும். ஆனால் கண்ணில் பூ விழுதல் காசம் போன்ற நோய்கள் தனஞ்சயன் வாயு தெரிவதால் வருவதல்ல. கண் நரம்பில் கூர்மன் என்னும் வாயு பொருந்தாவிடில் கண்ணில் நோய் உண்டாகும், கண் பார்வை போகும். கண்ணில் நோய் உண்டாகும், கண் பார்வை. பூ விழும். பூ எத்தனை பேருக்கு விழும்? பூ விழுறதுலாம் என்ன காரணம்னா கூர்மன்ற வாயு இல்ல. நான் என்ன சொல்றேன், எரியுறத புடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கும். எல்லாவற்றுக்கும் எல்லா 10 காத்துக்கும் மூல காற்று எது? பிராணன் தானே. அப்ப பிராணனை சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும். பிராணனை சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். அப்ப பிராணனை சாப்பிடுற கலையை கத்துங்க. இதுதான் நான் பேசிக்கலன்னு சொல்லின்னு வரேன். அப்ப மூச்சை எடுத்து சாப்பிடுற கலையை கத்துக்குங்க. நாடி சுத்தி பண்றது பிராணாயாமம் கிடையாது. ஒரு மூக்கு அடைச்சு ஒரு மூக்கு பண்றது அது சும்மா எதுல போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாடி சுத்தி பண்ணாங்க. நாடி சுத்தி எதுக்கு பண்ணாங்க? இப்ப சிவபெருமான் எந்த பக்கம் ஆடுறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணாங்க. மூக்கு உச்சி என்னென்ன பக்கம் அடைச்சு என்னென்ன பக்கம் பண்ணும்போது என்னென்ன பக்கம் என்ன பண்ணும், எதுல ஓடுதுன்ற ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நாடி சுத்தி பண்ணாங்க. அதுவே பிராணாயாமம் கிடையாது. அதுவே பிராணாயாமம் கிடையாது. ஒரு நல்ல பிராணாயாமம்ன்றது என்னது? உங்க நாசி வழியா போகாம உங்களை மேல் நோக்கி கதி கொடுப்பார். அதுக்கு கதின்னு பேர். வழி கதின்னா வழி. அந்த கதியை காமிச்சு கொடுப்பார். நல்ல கதியை காமிச்சு கொடுப்பார் தான் குருநாதர். அந்த சுவாசத்தை மேல அழகா மேல கொண்டு போய் புருவ மத்தியத்துல நிறுத்துறதுக்கான வழி சொல்லி தருவார். அதான் சொன்னேன் நான். வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம எல்லாம் சந்திப்போம். கத்துக்கலாம். ஆர்வத்தை மட்டும் வைங்க. சாமி ஊர்த்தவ கதின்னு சொல்றாரு, பிராணாயாமம்னு சொல்றாரு, காற்று சாப்பிடணும்னு சொல்றாரு. இது எப்படி சாமின்னு நீங்க கேளுங்க. அப்படி கேட்கும்போது நமக்கெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது, இல்லைன்னா உங்களை தேடி யாராவது வருவாங்க. நிச்சயம் வரும். ஏங்க அப்பா இந்த பிராணனை சாப்பிடுறது எப்படி? எல்லா நோய்க்கும் காரணம் பிராணன் தான். அப்ப எரியறத புடுங்கன்னா கொதிக்கிறது அடங்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பிராணனை நல்லா உள்ள எடுத்தோம்னா அது 3000 வருஷம் என்ன 30,000 வருஷம் கூட வாழலாம். நான் நாட் ஓன்லி திருமூலர் 3000 பாடல் எழுதுறாரு. 3000 ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அப்போ சாகாத கலையை நம்மளுக்கு சுட்டி காமிக்கிறாரு. இதுதான் திருமந்திரம் ஏன் திருமுறை வரிசையில வந்திருக்குன்னு இப்பதான் புரியுது. எப்படியாவது ஜனங்க பாட்டு பாடிட்டு அப்படியே தேஞ்சு போயிடக்கூடாது. இதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய வாழ்க்கை இது உள்ள அடங்கி இருக்குது. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காக திருமந்திரத்துல வச்சிருப்பாரு பொழுது. இந்த கண்ணுல என்னென்ன வியாதி வருது பாருங்க. கண் நோய் வருது. அப்புறம் கண்ணுல பூ விழுது. அப்புறம் பிறை விழுது. அப்புறம் என்ன சொல்றாங்கல்ல, அப்புறம் வந்து புற வந்து மறைச்சிருது. அப்புறம் கண்ணு தெரியாம போறது.
இப்படி எல்லாத்துக்கும் காரணம் வந்து கூர்மன்ற வாயு தான். அப்ப அந்த கூர்மனை அந்த கண் நோய் வராம இருக்கணும்னா, இன்னைக்கு எதோ கீரை சொல்றாங்க. பொன்னாங்கண்ணி கீரை சொல்றாங்க. கண்ணொளி பெறுறதுக்கு. நந்தியாவட்டிய புழிஞ்சு ஊத்த சொல்றாங்க. நீங்க எந்த வைத்தியம் பார்க்கறதுக்கு முன்னாடி பிராணனம் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். பிராணாயாமத்த சரியா செய்யணும். அந்த காற்று போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துச்சுன்னா, எல்லாம் விலக வேண்டிய இடத்துல விலகிடும். இதுக்கு எத்தன டாக்டர் இன்னைக்கு? இந்த கண்ணுன்றத பார்க்கறதுக்கு எத்தன டாக்டர் இன்னைக்கு? அப்பா, 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 அப்பா! கண்ணு ஒரு பொருட்டா? இன்னைக்கு எவ்வளோ டாக்டர்ஸ்? கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர். ஏகப்பட்ட பிரிவு ஆயிப்போச்சு. அப்ப இந்த கண்ணுல வியாதி வராம இருக்கணும்னா, பிராணன சரி செய்யணும். பிராணன சாப்பிடணும். அப்போ கூர்மன்ற வாயுக்கு முன்னாடி தனஞ்சயன்ற வாயு கலந்து இல்லன்னா, அந்த உடம்புல எல்லா வியாதியும் வரும்ன்றத போன பாட்டுல பார்த்தோம். அத்தன வியாதியில நீங்க வெற்றி பெறணும்னு சொன்னா, நம்ம அந்த கூர்மன எப்படி சரி கட்டணும்? அந்த வீங்கி போயிடும். அந்த உடம்பு வீங்கி போறதுலருந்து எப்படி காப்பாத்திக்கணும்ன்ற ரகசியத்த போன பாட்டுல பார்த்தோம். பிராணாயாமத்த சொல்லிக் குடுக்குறேன்னு சொன்னேன் நான். அதே மாரி தான் இந்த பாட்டுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த 10 வாயுக்கும் பொறுப்பா இருக்கிற பிராணன புடிச்சோம். 9 வாயுக்கும் பொறுப்பா இருக்கிற அந்த பிராணன புடிச்சோம்னா, தனஞ்சயன புடிச்சுக்கலாம். ஆமா. மிகப்பெரிய உன்னதமான கலைய கத்துக்கலாம். சரியா? அப்ப அந்த மூக்கு வழியா சுவாசிக்கிறத விட்டுட்டு, நாசி வழியா சுவாசிக்கிறத விட்டது, எப்படிங்கய்யா சுழுமுனையில சுவாசிக்கிறதுன்ற கலைய நம்ம விரைவில கத்துக்கலாம். ஒண்ணும் குறை இல்லையே! ஒரு குறையும் இல்லையே! சாமி நம்மளுக்கு குடுத்திருக்கிறாரே! நான் வெறும் ஏட்டு சுரக்காய் மட்டும் இருந்தேன்னா, நான் அப்படியே படிச்சுட்டு போலான்னு சொல்லிடுவேன். இல்லையே! நான் பிராக்டிகலா உங்கள கூப்பிடுறேனே! தில்லா உங்கள கூப்பிடுறேனே! கொக்கரிக்கலையே நானு. படிச்சுட்டு கொக்கரிக்கிறவனா இருந்தா பரவாயில்லையே! நான் தான் சொல்றேனே! வாங்க. வெறும் பாட்டு மட்டும் இல்லாம, கண்ணில் இது வெறும் பாட்டு, முடிஞ்சிருச்சுங்க கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போல ஆள் இல்லையே நானு. எதார்த்தமா தானே கூப்பிடுறேன். நீங்கலாம் சாகாம இருக்கணும்னு தானே சொல்றேன். அந்த வழி என்னைக்கு கத்துக்க போறீங்க? நேத்தும் அதான் கேட்டேன். பிராணாயாமத்த என்னைக்கு திருமூலர் சொல்ற மாரி என்னைக்கு வகுப்புக்கு வர்றீங்க? வெறும் இது தியரி மட்டும் படிச்சுட்டா போறதுக்கு வர்றீங்க? நான் கேட்கிறேன். ஒரு வகுப்புக்கு வர்றீங்க, ஒரு பாட்டுக்கு வர்றீங்கன்னா, அதனால தான் சொன்னேன். அந்த பாராயண முறையில ஏன் வேணா பாட்டு பாடிட்டு அப்படியே போயிடலாம். ஆனா நிதர்சனத்துக்கு வரமாட்டீங்க. அதனால தான் எனக்கு ஒரு மாரி பெரிய உடன்பாடே இல்லாத போச்சு திருமந்திரத்துல. இந்த அருளரசு ஐயா கூட சரி, அப்படியே தொடர்ந்து பாராயண முறையில போயிடலாம் அப்படின்னு வருத்தப்பட்டு கூட அவர் பதிவு பண்ணாரு. எனக்கு அதுல உடன்பாடே இல்ல. பாடிட்டு போயிருந்தனால என்ன ஒரு என்னைக்கு நீங்க உணர போறீங்க? உணர்வு சூழ் உலகத்துக்கு எப்ப வரப்போறீங்க? அதத்தான் என்னுடைய ஆதங்கம். அதனால தான் நான் இந்த பாராயண முறையே கட் பண்ணேன். இப்படியே நீங்க யோசிக்காம, இப்படியே சிந்திக்காம பாடிட்டு போறதால என்ன வந்துற போகுது? இப்ப இந்த ஒரு பாட்டு, இந்த கூர்மன்ற வாயு இல்லன்னா கண்ணுல என்னென்ன நோய் வருது அந்த கூர்மன சரி செய்யணும்னா பிராணன் சரியா இருக்கணும். பிராணன சரி செய்யணும்னா பிராணாயாமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பிராணன பானம் பண்ற வித்தைய நீங்க தெரிஞ்சிருக்கணும். அததான் நான் சொல்றேன். நிச்சயம் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படும் வாங்க. அப்படி இல்லன்னா யாராவது பிராணாயாமம் சொல்லி தராங்க. உத்தம பிராணாயாமத்த யார் சொல்லி தராங்களோ, அவங்க கிட்ட போங்க. இல்ல கேட்டாவது கத்துக்கங்கன்னு தான் என்னுடைய ஆதங்கம். இதுதான் சொல்றேன். வேற ஒண்ணுமே இல்ல. சரி. உடம்புல இந்த வீங்குறதுக்கு எப்படி காரணம் தனஞ்சயனோ, அதே மாரி கண்ணுல ஒரு நோய் வருதுன்னா, அதுக்கு பொறுப்பு வந்து கூர்மன். இந்த கூர்மன நம்ம சரி செய்யணும்னா, நிச்சயம் கண்ணொளி பெறணும்னா, நம்ம அழகா வந்து புருவ மத்தியில பார்த்து ஆடாம, அசையாம வச்சிருந்தாலே கண்ணுக்கு ஒரு இதமான ஒரு செயல் ஏற்படும். இந்த ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் கண்ண சுத்துவாங்க. அந்த மாரி டெய்லி கண்ண சுத்தி பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ணணும்? கண்ணு பயிற்சி செய்யணும். கண் பயிற்சின்னு சொல்லுவாங்க. கட்டை விரல கொண்டாந்து உள்ள சேர்ப்பாங்க. அப்புறம் நீட்டுவாங்க. இது நல்லா தெரியும். பெருமாள் ஐயாவுக்கு கண் பயிற்சி. தெரியுமா ஐயா உங்களுக்கு? ஐயா இருக்குதுங்கய்யா. கண் பயிற்சி. எளிய முறை பயிற்சின்னு இருக்குதுங்கய்யா. அதுல கண் எளிய பயிற்சி முறை. இருக்குங்கய்யா. கண் கை பயிற்சி இருக்கு. பயிற்சி, கால் பயிற்சி, மகராசனம் எல்லாமே அதுல வருங்கய்யா. இருக்கு. ஆமா. அதுல வந்துரும். இந்த கண்ணோட கருவிழிய வந்து சுருக்கவும், விரிக்கவும் செய்யலாம். உங்க கட்டை விரல கொண்டாந்து கிட்ட வச்சீங்கன்னா, கண்ணு சுருங்கிடும். அதே கட்டை விரல வந்து நீங்க கட்ட எடுத்துட்டு அதே கட்டை விரல பார்த்து நீங்க கட்ட தூக்குனீங்கன்னா, கருவிழி சுருங்கி, சுருங்கி விரியும். ஒரு ஃப்ரீங் மாரி வரும். அதனால அந்த பயிற்சி நீங்க செய்யலாம். அதே மாரி நந்தியாவட்டைய பிழிஞ்சு ஊத்துனீங்கன்னா, கண்ல இருக்கிற நோய் எல்லாம் போயிடும். அதே மாரி பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டீங்கன்னா, கண்ணு ஒளி வரும். கண் அப்படியே அப்படியே தங்கமயமா ஜொலிக்க ஆரம்பிச்சுரும். இப்படி கண்ணுக்கு நெறைய அ கண்ணுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆனா இதுக்குன்னு நம்ம மீன் எடுத்துக்க கூடாது. மீன்ல அது அவ்வளோ அவ்வளோ அதிகமான சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மீன எடுக்காம மாற்று தாவரத்துல நம்ம எடுத்துக்கணும். சரியா? ஏன்னா நம்ம வந்து சைவ உணவு எடுத்துக்கிறோம் இல்லையா? அதனால மீன் மாத்திரைகள்லாம் சாப்பிடாம, அத ஒரு மாத்திரையா குடுத்து கூட இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல குடுப்பாங்க.
அது கூட வேண்டான்னு சொல்லுவேன். அதை விட வேற எங்கன்னா இருக்கா? அதாவது அதோட மாற்று ஏற்பாடு. அந்த காந்த சக்தி கொடுக்கக்கூடிய கீரைகள் எடுத்து நம்ம சாப்பிட்டு கண்ணை பாதுகாத்துக்கலாம். கண்ணின் மணி போல பாதுகாத்துக்கலாம். கண்ணை நம்ம பத்திரமா வச்சுக்கினா தான் நமக்கு உண்மையிலேயே படிக்கிறது, கொல்றது. கண்ணு தான் உடம்புக்கு மிகப்பெரிய வெளிச்சம். சரியா? உணவு உட்கொள்ளும்போது கண் பயிற்சி செய்யணும். ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தி கண்ணை பயிற்சி எடுக்கணும். காலையில தவத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி கண்ணை நல்லா உருட்டி உருட்டி பார்க்கணும். இப்படி சுத்தணும். அப்படியே புருவ மத்தியிலிருந்து அப்படியே ஒரு பக்கம் ரைட்டா கடிகார வரிசையில சுத்தணும். அதே மாதிரி திருப்பி ரிவர்ஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தணும். சுத்தி பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி கட்டை விரல கொண்டாந்து கண்ணை நிமித்தி கண் பயிற்சி செஞ்சுட்டு தான் நீங்க தவத்துல உட்காரணும். வயசானவங்க எல்லாரும் இருப்பீங்க. அப்படி கண் பயிற்சி செய்யும்போது எழுத்து தெரியலைங்கய்யா, அது தெரியலைங்கய்யான்னா என்ன காரணம்? கண்ணுல ஒளி இல்ல, கூர்மன் இல்ல. அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வழியை தேடுங்க. சரியா? நல்ல உணவு எடுத்துக்கங்க. இந்த வைட்டமின் சி வந்து ரொம்ப கண்ணுக்கு அது எலுமிச்சம்பழத்துல நிறைய இருக்குது. கரெக்ட்டுங்களா பெருமாளையா? ஆமா. சிவபெருமானே. ஆமா. உணவுல இந்த விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய உணவு எலுமிச்சம்பழத்துல நிறைய எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை ஆமா. எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் அது வந்து நிச்சயம் வந்து நம்ம கண்ணொலியை பெருக்கக்கூடியது தான். பயிற்சி செய்யலாம். பயிற்சி செஞ்சு நிச்சயம் கண்ணொலியை கூட்டிக்கலாம். பாருங்களேன், ஒருத்தர் வந்தாங்கன்னா கண்ணை வச்சு சொல்லிடலாம். அவங்க தவம் பண்றாங்களா இல்லையா, தேஜஸா இருக்கும். கண்ணு மட்டும் ஒல்லியா இருக்கும். கண்ணொலி பெருகி நிற்பாங்க. அந்த மாதிரி நம்ம தவத்தினால கண்ணு ஒளியை பெருக்கி இருக்கலாம்னு சொல்லி பங்கெடுத்த அத்தனை வேற ஏதாவது இதுல என்னன்னா, கண்ணில் இந்த பாட்டு திருப்பியும் பாடுறேன். ஒரு நோயின்னு சொன்னா அது தனஞ்சயன் தான் காரணம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். கடந்த 3 பாட்டு அதான். உடம்பு வீங்கி போறது, காச நோய், குட்டம், ரோகம், எல்லா நோயும் சொன்னாரு திருமூலர். அது காரணம் தனஞ்சயன் சொன்னார். தனஞ்சயன்ற ஒரு வாயு இல்லைன்னா வராத நோயெல்லாம் சொன்னாரு. ஆமா, செத்து 3 நாள் கழிச்சு தான் உடம்பு விட்டு வெளியேறுன்னு சொன்னாரு. இப்படி எல்லா ரகசியமும் கொண்ட அந்த தனஞ்சயன்ற காற்றை தக்க வைக்கிறது எப்படி? எப்படி பிராணன் முக்கியமோ அதே மாதிரி தனஞ்சயன் முக்கியம். அவனை தக்க வைக்கிறது எப்படி? அதனாலதான் பிராணனை பானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. சரி, நம்ம எல்லாம் ஒரு நாள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம வீடியோ காலோட சொல்லலாம். ஆனா புரிஞ்சுக்கணுமே, தொட்டு காமிக்கணும். அதை தொட்டு உங்களை உட்கார வச்சு முதுகெலும்பு நேரா வச்சு உங்க கண்ணு ரெண்டும் நான் புருவ மத்தியில நிக்க வச்சு உங்க சுவாசத்தை மூக்கு வழியை தொட்டு காமிச்சு அதுக்கப்புறம் உங்க காது கிட்ட நான் ஓதி கொடுப்பேன். உங்க காது கிட்ட அது ஓதி கொடுக்கும்போது நான் சொல்றபடி நீங்க இழுத்தீங்கன்னா கரெக்டா அந்த மேல போய் சேரும். அப்படி மேல போய் சேரும்போது உத்தமமான பிராணாயாமம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு முறை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா போதும். அந்த காற்று சாப்பிடுற வித்தையை நீங்க கத்துக்கினீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட கத்துக்கீங்க. அப்ப பிராணன் நீங்க ஒழுங்கா பிடிச்சீங்கன்னா அடுத்து என்ன? அபானன் நல்லா வேலை செய்ய போகுது. அப்போ உதானன் நல்லா வேலை செய்ய போகுது. அப்ப வியானன் நல்லபடியா வேலை செய்ய போகுது. அப்புறம் தனஞ்சயன் நல்லா வேலை செய்ய போறாரு. கூர்மன் நல்லா வேலை செய்ய போறாரு. காற்றை பிடிக்கும் கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. காற்றை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா காலனை நீங்க உதைச்சிடலாம். காற்று பிடிக்கும் கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, காலனை நீங்க காலால உதைக்கலாமே. அந்த ரகசியம் நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கப்படும். சாமி கிட்ட வேண்டுங்க. அப்பா, இந்த உத்தமமான பிராணாயாமத்தை செய்யறது எப்படி, அதை எப்படி பானம் பண்றதுன்ற ரகசியத்தை எனக்கு கொடுங்க சாமி அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைங்க. கூடுமான வரையிலும் நான் அடியன் வந்து அதை சொல்லித் தரதுக்கு தயாரா தான் இருக்கிறேன். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. சிவபெருமான் நோயின்னு வர்றதுக்கான காரணமே என்னங்க? வாதம், பித்தம், சிலேத்துமுங்க. வாதம், பித்தம், சிலேத்து இது 3ம் மிகுந்தாலும் நோய் தான், குறைஞ்சாலும் நோய் தான். சரியா? அப்போ சிகாரத்துக்கு வர்றவங்களுக்கு நோய் என்ற அறிகுறியே இருக்கக்கூடாது. சிகாரத்துல வர்றவங்களுக்கு சாவே வரக்கூடாது. சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு திருவடி ஞானம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். அலையக்கூடாது, ஊரா அலையக்கூடாது. எல்லாம் கை விட்டாங்களா? கரண்ட் இல்லையா? மொபைல் இல்லையா? சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் நம்மள அம்போன்னு விட்டானா? உட்காரு, சின்முத்திரியை பிடி, முதுகெலும்பு நேரா வை, வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன் பொறுத்து. உற்றார் யார் உள்ளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்த நல்ல நமக்கு உற்றார் யார் உள்ளரோ. எல்லாம் கை விட்டாங்களா? உட்காரு, அப்பா அடி ஒழிஞ்சிரா, உட்காரு, சாப்பாடு ஒண்ணு தேடி வரும், உட்காரு, உட்காந்து பாரு, தைரியம் இருக்குதா? உட்காரு. அவமானப்படுத்திட்டாங்களா உன்ன? பணம் இல்லையா கையில? சோர்ந்து போயிட்டியா? உட்காரு, சாமியோட திருவடி இறுக்கி பிடிச்சுக்க. அங்க அழு, அங்க பார்த்து அழு, குருமதித்தை பார்த்து அழு. அழுதால் உன்னை பெறலாமே. சாமி, எந்த கோயிலுக்கு என்னால போக முடியலையே, வக்கத்து போயிருக்கிறேன்னு, கையில ஒரு பைசா இல்லையே, இப்படி தன்மானம் எல்லாம் போயிருச்சு சாமி. உட்காந்து அழு. எது கோயில்? அதான் கோயில்.
இந்த கோயிலுக்கு முதல்ல கட்டு, இந்த உடம்புன்ற கோயில் முதல்ல கட்டு, உன்னை தேடி எல்லாரும் வருவாங்க. உன் கண்ணை கொண்டு போய் கட்டு அங்க, அதுக்கப்புறம் புறக்கோயில கட்டலாம். உன்னை நீயே தெரிஞ்சுக்காம நீ எந்த கோயிலை கட்டி என்ன பிரயோஜனம்? நீ எந்த கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? உன்னை நீ தெரிஞ்சுக்கவே இல்லையே. அதான் சொல்ற, சொந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ணிட்டு எந்த ஜீவனுக்கு நீ உதவ போற? உனக்குள்ள இருக்கிற இறைவனை தெரிஞ்சுக்காம நீ எந்த இறைவனை போய் பார்க்க போற? எம்பெருமான் எம்பெருமான் சொன்னி, அந்த எம்பெருமான் யாருன்னு நீ என்னைக்காவது உணர்ந்தியா? அதை தான் சொல்றேன் நான். உட்காரு, உட்காரு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காரு, கண்ணு ரெண்டும் போய் சேர்த்துரு, ஆடாம அசையாம அங்க போய் இறுக்கி பிடிச்சிக்க, அதை கூட்டிக்கின்னே வா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பிராணாயாமம் உங்களுக்கு கிடைக்கும். குருநாதர் ஒன்னு தேடி வந்துருவார். நீ போக வேண்டியதில்லை குருநாதரை தேடி, குருநாதரே ஒன்னு தேடி வந்துருவார். ஆனா ஏங்கணும், நீ ஏங்கி எங்க குரு மத்தியில பார்க்கணும். சாமி எனக்கு சொல்லி தர மாட்டீங்களா, என்ன தேடி வர மாட்டீங்களா நீங்க கேட்கணும். அப்பதான் குருநாதர் வருவார். யார் மூலியமா வருவார்? சட்டை தாங்கி வருவார், மானோட சட்டை தாங்கி வருவார். அப்ப எப்ப நீங்க உட்கார போறீங்க? இந்த உலகம் போய் இந்த மாயா உலகத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா ஒரே வழி இதுதான், திருவடி 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 தான். எம்பெருமானுடைய திருவடி அல்லால் இனி யாரை நினைக்கேனே, இனி யாரை நினைக்கேனேன்னு சுந்தரமூர்த்தி சாமி சொல்றாருல்ல, அது எங்க? இதுதான். இனி யாரை நினைக்கேனே, இனி யாரை நினைக்கேனே, அத்தா உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனே, அத்தா உன்னை எல்லால் இனி யாரை நினைக்கேனேன்னு சொல்றாருல, அது எப்படி? இதுதாங்க திருவடி. உங்களுக்கு யாரும் துணை இல்லைன்னு நினைக்காதீங்க. எந்த உபகரணமும் உங்களுக்கு தேவையில்லை. செல்போன் தேவையில்லை, டவர் தேவையில்லை, ரீசார்ஜ் தேவையில்லை, நெட்டு தேவையில்லை. உட்காருங்க, சின்முத்திரி பிடிச்சிங்க, ஒரு காலை மேல தூக்கி போட்டுங்க, கப்பு சிப்புன்னு சாத்தனமா, கதவை சாத்திட்டு உள்தாள் போட்டோமா. உள்தாள்னா என்ன? நம்ம வீட்டுக்கு அவ்வளவு பாதுகாப்பு வச்சிருக்கோம்ல, உள்தாள் போட்டோமா, யார் வந்தாலும் காலிங்குள்ள எதுவும் வந்த வீடு பூட்டிருக்க மாதிரி பண்ணிட்டோமா, ரைட், அவ்வளவுதான். கப்பு சிப்புன்னு உள்ள உட்காந்துக்கணும். அதே மாதிரி தான் உடம்பும். ஒரு காலை தூக்கி போட்டீங்களா, சென்முத்திரியை போட்டீங்களா, முதுகெலும்பு நேரா வச்சிங்களா, தண்ணி வயிற்று கொஞ்சம் நீராகாரம் எடுத்துக்கினீங்களா, அவ்வளவுதான். உட்காருங்க தவத்துல, ஆடாம அசையாம பாருங்க. பேசுங்க அங்க சாமி கிட்ட, அப்பா எங்க பார்க்கிற அப்படின்னு பேச ஆரம்பிங்க. சிவபுராணம் சொல்லுங்க, பூர்வமத்தை பார்த்து நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிங்க, நாதன் தாள் வாழ்கன்னு ஆரம்பிங்க. உட்காருங்க, தைரியமா உட்காருங்க தவத்துல. அப்படியே அந்த பூர்வமத்தை பார்த்துட்டு அப்படியே 20 நிமிஷம் ஓடும். அப்புறம் ஒரு பஞ்சபுராணம் பாடுங்க, அப்புறம் போற்றி சொல்லுங்க, அப்புறம் ஆர்த்தி எடுங்க, பூர்வமத்துல ஆடாம அசையாம அங்க பார்த்து சொல்லுங்க. இது முதல் கட்டம். இப்படி கூடிடுச்சுன்னா மிகப்பெரிய மன ஒருமைப்பாடு கிடைக்கும். 1000 கோயில்ல கைலாயத்துக்கே போன மிகப்பெரிய திருப்தி கிடைக்கும். இமைக்காம பார்த்தா அது இமயமலை. இதைத்தான் சொல்றேன், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, திருவடின்னு தெரிஞ்சு போச்சுல, அப்படியே உட்காருங்க, உட்கார்ந்து படுங்க. அப்ப புற கோயிலுக்கு போக கூடாதா? போகணும். உண்மை தெரிஞ்சுக்கின்னு போங்க. உண்மைன்னா என்ன, நந்தின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க போங்க. மனம் என்னும் மாடு அடங்கிருச்சுன்னா அதுக்கு நந்தின்னு பேரு. நம்முடைய மனம் இருக்கு இல்லையா, அது ஒடுங்கிடுச்சுன்னா அதுக்கு நந்தின்னு பேரு. பொன் செய்யும் மருந்து, அதாவது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அதான் நந்திய பெருமான். தங்கத்தையே மாத்தக்கூடிய ஆற்றல் வந்துருமா, பொன் செய்யும் மருந்துன்னு சொல்றாங்களே. மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்ற மாதிரிதான். அப்ப எப்போ உட்கார போறீங்க? உட்காருங்க, ஒரு 20 நிமிஷம் உட்காருங்க. ஒரு நாழிகை 24 நிமிஷம், 24 நிமிஷம். அது எப்பனா உட்காருங்க. 3ல இருந்து 5:20 வரலும் டைம் இருக்குது. டவர் இல்லாத உலகத்துல இருக்க முடியல, உட்காரு, சாமியோட என்ஜாய் பண்ணு. எங்க ஓடி என்ன பண்ண போற? இதுக்கு மேல உரைச்சு உனக்கு யார் சொல்லி தருவாங்க? உன் வெறுமையான காலங்களை இப்படி சாமி கிட்ட ஸ்பெண்ட் பண்ணு. அப்போ அப்படியே ஒரு முழு நிறைவு கிடைக்கும். எல்லா தரிசனமும் புருவமத்தில கிடைக்கும். அப்போதான் நீ சித்தினியா மாறுற, சத்தினியா மாறுற. சத்தை தெரிந்து கொண்டதால நீ சத்தினின்னு பேரு. சித்தை நீ தெரிஞ்சுக்கினா நீதான் சித்தினி. பதியை நீ தெரிந்து கொண்டால் நீதான் பத்தினி. 3 நீ சொல்றேன் நான், பாரு, நோட் பண்ணிக்கங்க. சித்தை நீங்க தெரிந்து கொண்டால் நீங்க தான் சித்தினி. உனக்குள்ள இருக்கிற பதியை நீ தெரிந்து கொண்டால் நீதான் பத்தினி. அத்தனை தெரிந்து கொண்டால் நீதான் அத்தினி. அத்தன்னா அப்பன், அத்தினி, பத்தினி, சித்தினி, 3த்துக்கும் விளக்கம் தெரிஞ்சு போச்சா? ஏன் கண்டவனை நம்பி ஓடுற வெளியில? கொண்டவன் எங்க இருக்கிறான்? பூர்வமத்தில் இருக்கிறானா இல்லையா? அவனை பிடி, இறுக்கி பிடி, இறுதியா பிடி, உறுதியா பிடி, ஒன்றை பிடி, உறுதியா பிடி.
பதியை தெரிந்து கொண்டவள் பத்தினி. வெளியே அலையிறாள்னா அவ யாரு? பாவி. இருப்படி தெரிஞ்சு போச்சுல்ல, திருவடி எதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அவ்வளவுதான். இதை விட கேரண்டி என்ன? இதுக்கு என்ன வாரண்டி? உயிருக்கு கேரண்டி. சிவபெருமானை பிடிச்சா உயிருக்கு கேரண்டி. மத்தவனை பிடிச்சுன்னா சாவுதான், சங்குதான். நீங்க முடிவு பண்ணிக்கங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது உள்ள இருந்து வர ரகசியங்கள். இதான் சிதம்பர ரகசியம். இந்த ஜென்மம் எடுத்த புண்ணியம் என்னன்னு கேட்டீங்கல்ல, என்னத்த கண்டன் நான் இவனை கட்டி, நான் இவளை கல்யாணம் பண்ணி என்னத்த கண்டேன்னு சொல்றீங்கல்ல, என்னத்த கண்டன் நான், எத்தனை புள்ள பெத்து நான் என்னத்த கண்டேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத்தனையும் மீறி இந்த திருவடியை கண்டன் மட்டும் சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு நிறைவு ஏற்படும். அன்னைக்குதான் உங்களுக்கு விடுதலை. அன்னைக்கு தான் உங்களுக்கு உடம்புல இருந்து விடுதலை. அன்னைக்குதான் உங்களுக்கு மனசுகிட்ட இருந்து விடுதலை. அன்னைக்குதான் உயிர்கிட்ட இருந்து விடுதலை. இந்த 3 செஞ்சு பாருங்க. 24 நிமிஷம் உட்காந்துட்டங்க ஐயான்னு அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்பதான் நான் திருப்தி அடைவேன். உட்காருங்க, உட்காருங்க. உங்களை தேடி குரு வருவார். உங்களை தேடி குரு வருவார். நீங்க எங்கேயாவது இருங்க, தண்ணி இல்லாத காட்டுல கூட எங்கன்னா உட்காரு. உங்களை தேடி சாப்பாடு வரும். உங்களை தேடி குருநாதர் வருவார். உங்களை தேடி உபதேசம் வரும். உங்களை தேடி எல்லாமே வரும். நீங்க உட்கார்ந்தா தான் வரும். நீங்க நம்பினா தான் வரும். நீங்க நம்பலன்னா வரமாட்டார். இந்த சிகாரத்துக்கு வர்றவங்களுக்கு மிகப்பெரிய சவாலான விஷயத்தை நான் சொல்லித்தரேன். நீ எங்க வேணாலும் இரு, நீ என்ன ஜாதியா வேணாலும், நீ எப்படிப்பட்ட ஆளானவர், நீ என்ன கோலன்றது எனக்கு அவசியமே கிடையாது. நீ என்ன கோத்திரன்றது எனக்கு அவசியம் கிடையாது. உனக்கு சிவபெருமான் மேல ஆர்வம் இருக்கா? அப்பன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? அடியேன்னு சொல்றது அப்படியே கேட்டு, நீ எங்கேயாவது இரு, எங்கேயாவது இரு, நீ எங்கேயாவது இருந்து தொலை. ஆனா உட்கார், கை அடங்கி கால் அடங்கி உட்கார். உட்காந்து புருவமத்துல பார். அப்பான்னு அழுவு, கதறு. உற்றார் யார் உலர் உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்த நல்ல ஆள்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரு. இப்படி எப்போ நீ உள்ள வந்து பாட ஆரம்பிக்கிறியோ அப்ப சாமி இறங்கி வர. அப்போ உனக்கு உத்தமமான பிராணாயாமம் கிடைக்கும். அப்போ இந்த 10 வாயுவை நீங்க வின் பண்ணலாம். அட்டமா சித்தி என்ன? 1000 எண்ணிலி கோடிகள் சித்தி வந்தாலும் சிவபெருமான திருவடி இரவாத இன்ப அன்பு வேண்டின்னு சொல்ற மாதிரி அந்த இரவாத இன்ப அன்பு கிடைக்கிற ஒரே இடம் திருவடி தான். அந்த இடத்துக்கு வாங்க. சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு மயக்கம் இருக்கக்கூடாது. சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. சிகாரத்துக்குள்ள வந்தவங்களுக்கு கண்மம் இருக்கக்கூடாது. அப்படி கண்மம் இருக்குதுன்னு அது நல்வினையா தான் இருக்கணும். சரியா? சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு மயக்கம் இருக்கக்கூடாது. இது 3த்தையும் கடந்தவங்க தான் சிகாரத்துக்கு வந்தவங்க. தன்னறிவு பெற்றவர்களா இருக்கணும். இதுக்குள்ள வந்தவங்களுக்கு எல்லாருமே தன்னறிவுனா என்ன? பசு அறிவு, உயிர் பத்தின அறிவு, உயிர் பற்றிய விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கணும். வாட்ஸ்அப் பண்ணுங்க எனக்கு. இவ்வளவு நாளா இருந்தேங்க ஐயா, நான் இவ்வளவு நாளா இருந்தேன். ஆனா ஆணவத்துல இருந்தேன், கண்மத்துல இருந்தேன், மயக்கத்துல இருந்தேன். ஆனா சிகாரத்துக்கு வந்த பிறகு எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் கிடைச்சது அப்படின்னு எழுதுங்க. சொல்லுங்க எனக்கு. எனக்கு தன்னறிவு கிடைச்சதுங்க ஐயா. பசு அறிவுனா என்னன்னு கிடைச்சது எனக்கு. இவ்வளவு நாளா நான் இப்படி இருந்துட்டேனேன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கவே செய்யுது. அதான் மயக்கம், அதான் மயக்கம். உட்காருங்க. உங்களுக்கு சுய விலாசத்தை அடியேன்னு சொல்றேன். இந்த பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போறதுக்கான வழியை இறைவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அதான் பூர்வ மத்தியம். வழிபாடுன்னா என்ன? பூர்வ மத்தியம் வழி. அங்க பார்த்து பாடு, அங்க பார்த்து பாடு. அதுக்கப்புறம் ஓடு. புறக்கோயில் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாய். புறப்பூசையும் வேணும். ஓடி போய் பாரு, பார்த்து தெரிஞ்சுக்க. அப்ப நோயிலிருந்து விடுதலை பெறணுமா? பிராணாயாமத்தை வாங்கிக்கோ. பூர்வமத்தில பார்த்து பாடு. அதுக்கு உண்டான வழியை சாமி செஞ்சு கொடுப்பார். நிச்சயம் குருநாதர் உங்களை தேடி வருவாரு. நிச்சயம் அந்த உத்தமமான பிராணாயாமத்தை வாங்கிக்கலாம். பிராணனை யார் வாங்கிக்கலாம்? அவனுக்கு அபானன் முதற்கொண்டு அந்த தச வாயும் கட்டுப்படும். சரியா? சாகாம இருக்கிற கலையை கத்துக்கலாம்னு சொல்லி இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த ஒரு பாட்டை அந்த பாட்டை பாடிடுறேன். திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் நூல்ல 11வது தலைப்புல அட்டமா சித்திக்கின் கீழே 17வது பாட்டு நம்ம இன்னைக்கு பாட போறோம். பாடிட்டோம். அதுக்கான பொருளையும் பார்த்துட்டோம். அப்ப கண்ணுல வரக்கூடிய எல்லா நோய்க்கும் காரணம் கூர்மன்ற ஒரு உண்மையை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கூர்ம அப்ப எல்லா வாயுக்கும் பொதுவா இருக்கிற பிராணனை சரி பண்ணிட்டோம்னா எல்லா வாயும் சரியாயிடும். அப்ப கண்ணுல எந்த நோயும் வராம இருக்கணும்னா பிராணனை நீங்க ஒழுங்கா இழுக்கணும். பிராணனை நீங்க சாப்பிடணும். சரியா? இப்ப நான் பாட்டை பாடிடுறேன். கண்ணில் வியாதி ரோகம் தனஞ்சயன் கண்ணில் இவ்வாணிகள் காசம் அவனல்லன் கண்ணினில் கூர்மன் கலந்தினாதலால் கண்ணினில் சோதி கலந்தது இல்லையே. அப்ப கூர்மன்ற வாயு இல்லைன்னா கண்ணுல இருந்து ஒளி போயிடும், மங்கிடும், கண் பிறை விழுந்துடும். கண்ணுல புள்ளி விழுந்துடும், வெள்ளை புள்ளி விடும்.
இப்படி ஏகப்பட்ட நோய் வரும்ன்றது சொல்றாரு. அப்ப அந்த கூர்மனை சரி செய்யணும்னா, பிராணனை சரி செஞ்சா கூர்மன் சரியாயிடும். அப்ப கூடுமானவர்லாம் உட்கார்ந்து தவம் பண்ணுங்க. நிச்சயம் கூடுமானவர்லாம் நமக்கு குருநாதர் நம்மள தேடி வருவாரு. அந்த பிராணாயாமத்த நிச்சயம் நம்ம கத்துக்கலாம்னு சொல்லி, பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி, நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை திருவடி பணிதல். அதாவது தவம் வந்து அவ்வளவு அற்புதமா சொல்லித் தரும். அற்புதமா வாங்க, சிதம்பரத்திலிருந்து பெல் ஒலிக்கும். அந்த பெல்ல கேட்டுக்கிட்டு நீ ஏகாந்தமா உட்கார்ந்ததுல என்ன கஷ்டம்? இல்ல ஒரு சாமி கட்டணம் போட்டு பிரதோஷம். இன்னைக்கு சனி பிரதோஷம். ஆமா. ஆமா. பிரதோஷ இன்னைக்கு பூஜை இருக்கு 4:30 மணிக்கு. 4:30 மணிக்கு அ இன்னைக்கு இருக்கு. ஆமா, ஆமா. பிரதோஷத்த அகமூல எப்படி அகமுகமா செய்யறதுன்னு ஒரு இன்னைக்கு சனிக்கிழமை. நல்ல ஞாபகம். நன்றிங்க ஐயா பெருமாளே, சிவபெருமானே. இன்னைக்கு அகப்பிரதோஷம் இருக்கு. வாங்க 4:30 மணிக்கு இன்னைக்கு அகப்பிரதோஷம் இருக்கு. எப்படி பிரதோஷத்த அகமுகமா செய்யறது எப்படின்றத பார்ப்போம். வாங்க எத்தனை பேர் இருக்கீங்க இன்னைக்கு? 13 பேர் இருக்கீங்க. வாங்களேன் இன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு. அகப்பிரதோஷம் எப்படின்னு பண்ணலாம்? ம். எப்படி ஆத்மார்த்தமா செய்றேன்னு பாருங்க. அதுக்கு முன் உதாரணமா போன அகப்பிரதோஷம் நம்ம என்ன பண்ணணுன்றத பாருங்க. அதுக்கு விளக்கம் குடுத்துட்டேன். இந்த வாட்டி விளக்கம் குடுக்க போறதில்ல. டைரக்ட்டா நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுருவோம். குருமத்தில பார்த்து எப்படி பாலு, தேனு அபிஷேகம் பண்றதுன்றத பார்ப்போம். நந்தி ஸ்தானம்னா என்ன? மனம் தான் நந்தின்றத பேசியிருப்பேன். இன்னைக்கு அகப்பிரதோஷம் வாங்க. அகப்பிரதோஷம் வந்து 4:30லிருந்து 5, 5:30 வரைக்கும் பார்ப்போம். சரியா? அந்த நிகழ்ச்சியில அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு, அகப்பிரதோஷம்னா என்னன்னு அத ஒரு முழு நிறைவு. ஓடுங்க. இத்தன வருஷம் பிரதோஷத்துக்கு ஓடி என்ன பிரயோஜனம்? உண்மை என்னன்னு தெரியாம ஓடி என்ன பிரயோஜனங்க? இதுதான் என்னுடைய ஆதங்கமே. கடைசி வரலும் நம்மள அடிமையா வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு சிவாச்சாரியார் இல்லாம எவ்வளவோ நம்ம நொந்து போயிருக்கிறோம். ம். உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல மோட்சம் கிடையாது. நீ எல்லாம் பிராமணனா பொறக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? சாமி எல்லாரும் அடையலாங்க. ம். இதுக்குன்னு தனியா பிறந்து வரணும்னா எப்ப ஆகுறது? சொல்லு பார்க்கலாம். அப்போ என்னைக்கு கேள்விப்பட்டு அன்னைக்கு திருவடி ஞானம் கிடைச்சுச்சு இல்லையா? அன்னைக்கே அவனுக்கு பிறவிக்கான விமோசனம் கிடைச்சுச்சு. அதனால எல்லாருக்கும் எல்லாம். என் அப்பன் எல்லாருக்கும் தான் ஈசன். எல்லா பாகுபாடுகளையும், எல்லா பேதங்களையும் கடந்து அரவணைச்சு போறவர் தாங்க நல்ல குருநாதரு. அவர்தான் வந்து தாயை போல இருந்த தாயுமானவரு. உனக்கு வழி காட்டுறாருல்ல. உன் ஜென்மம் திருந்தறதுக்கு வழி சொல்றாருல்ல. உன் பிறவிய முடிக்கிறாருல்ல. அப்ப இறுக்கி பிடிச்சுக்கணுமா வேணாவா? கரை ஏத்துறாருல்ல. இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு கொண்டு போறாங்கல்ல. அப்போ இறுக்கி பிடிச்சுக்கின்னு அந்த கரைய ஏறணும் இல்லையா? அதுக்கப்புறம் நன்றி மறக்கிறது, நன்றி இல்லாம இருக்கிறது அது ஆண்டவன் சித்தம். அது திருவடி தெரிஞ்சின பிறகு அது உங்க விருப்பம். அதுவரைக்கும் ஒருத்தர் தேவைப்படுறாருல்ல. அதனால வாங்க இன்னைக்கு அகப்பிரதோஷத்துக்கு வாங்க 4:30 மணிக்கு தவம் தவம் பண்ணலாம். தவத்துல எப்படி உட்கார்ந்து அகப்பிரதோஷம் எப்படி இப்ப நெய்யும், பாலும், தயிர்ல எப்படி அபிஷேகம் பண்றது ரகசியத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? ஆத்மார்த்த பூசை, அகப்பூசை இன்னைக்கு எப்படி அகப்பிரதோஷம் எப்படி கொண்டாடுறது 4:30 மணிக்கு பார்க்கலாம். சனி பிரதோஷத்துல. சரியா? அந்த நிகழ்ச்சியில அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்படு சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம இரவு 9:50க்கு அகப்பூசை இருக்கு. அதுலயும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்படு சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 4:30 மணிக்கு பிரதோஷ நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அகப்பிரதோஷ நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.